பவித்ரா அவர்களோட வீட்டின் முன்னாடி ஏகப்பட்ட ஊர் பொதுமக்கள் குமிஞ்சிருக்காங்க அப்படின்னும், மேலும் அங்க ஏகப்பட்ட முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நாம பார்க்க போறோம். சரிகமப நிகழ்ச்சியின் மூலியமா மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு செல்வாக்க பவித்ரா அவர்கள் பெற்றிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலியமா பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் உருவாகியிருக்காங்க. எவ்ரி வீக் அவங்க பாடப்போற பாடல் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லோருக்குமே எழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, டெடிகேஷன் ரவுண்ட் நடந்து முடிஞ்சிருந்துச்சு. அண்ட் அந்த ஒரு ரவுண்ட்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, "அஞ்சு வண்ண பூவே" சாங்க ரொம்பவே எமோஷனலா அவங்களோட ஹஸ்பண்டுக்காக பாடியிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு எபிசோட் டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் மேல அவங்க எந்த அளவுக்கு லவ் வச்சிருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால உணர முடிஞ்சுச்சு. அந்த ஷூட்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து அதாவது பவித்ரா அவங்களோட ஊருக்கு வந்து போயிருக்காங்க. அங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஊர்ல அவங்களோட ஊர் பொதுமக்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாமே அவங்களோட வீட்டின் முன்பு வந்திருந்திருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆரவாரம் கொடுத்துருக்காங்க. அதாவது "நீங்க ரொம்ப நல்லா பாடுறீங்க. ரொம்ப சூப்பரா பாடுறீங்க. கண்டிப்பா நீங்க வந்து அந்த போட்டியில ஜெயிப்பீங்க. இதே மாரி தொடர்ந்து நல்லா பாடுங்க. உங்க ஹஸ்பண்ட் உங்க கூட இல்லையே அப்படின்னு கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. அவரு என்ன ஆசைப்பட்டாரோ அத தான் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படிங்கிறப்ப அவரு உங்க கூடவே தான் இருப்பாரு. உங்க நிழலா இருப்பாரு. உங்க எல்லாத்துக்கும் நல்லது பண்ணிட்டே இருப்பாரு. அதனால நீங்க இதுக்கப்புறம் ஃபீல் பண்ணாதீங்க. தொடர்ந்து நல்லபடியா பாடுங்க." அப்படிங்கிற மாரி அவங்க ஊர் பொதுமக்கள் எல்லாருமே அவங்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமா பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு மாலை அணிவிக்கிறது, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்றது அப்படின்னு நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாமே அவங்க கூட சேர்ந்து செல்ஃபிலாம் எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா பவித்ரா அவர்கள் அவங்களோட வீட்டுக்கு போயிருக்கும்போது, அவங்களோட ஊர்ல நடந்திருக்கு. பவித்ரா அவர்கள் இந்த ஒரு ஸ்டேஜுக்கு போனதன் மூலியமா, அவங்களுக்கு மட்டும் இல்ல, அவங்களோட ஃபேமிலிக்கு மட்டும் இல்ல, அவங்களோட ஒட்டுமொத்த ஊருக்குமே மிகப்பெரிய ஒரு பெருமைய சேர்த்திருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் ஆசைப்பட்ட மாரி ரொம்பவே சூப்பரா பாடி வந்துட்டு இருக்காங்க. இதே மாரி தொடர்ந்து நல்லா பாடுனாங்க அப்படின்னா, அவங்க இந்த ஃபைனல்ஸ்ல ஜெயிக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, நடிகர் அஜித்குமார் அவர்கள் நடிக்க போற அடுத்த படத்துல புதிய டீல் ஒண்ணு போட்டிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, அந்த ஒரு படத்துக்கு அவரு சம்பளமே வாங்காம நடிக்க போறாராமா. "என்னப்பா சொல்ற? ஒட்டுமொத்த படத்துக்கும் சம்பளமே வாங்க போறது இல்லையா?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், அவரு ஒட்டுமொத்த படத்துக்கும் சம்பளம் வாங்க போறதில்ல. ஆனா படத்தோட மொத்த பணிகளும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதோட ப்ராஃபிட் இருக்கு இல்லையா? அதுலயும் ஓடிடிலயும் 50% ஷேர் கேட்டிருக்காராமா. அண்ட் இது பார்த்தீங்கன்னா, இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. பொதுவா பாலிவுட் நடிகர்கள் எல்லாருமே இந்த ஒரு வழக்கத்த வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. படத்துல சம்பளம் இல்லாம நடிச்சு குடுத்துட்டு, ஓவராலா முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ராஃபிட்ல அவங்க பாதி எடுத்துப்பாங்க. ரீசென்ட்டா புஷ்பால கூட அல்லு அர்ஜுன் அவர்கள் அந்த ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாரு. அத தொடர்ந்து தமிழ் சினிமால இப்ப அஜித்குமார் சார் அந்த ஒரு வழக்கத்த கொண்டு வந்திருக்காரு. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, அவரு ஆதிக் ரவிச்சந்திரன் கூட தான் ஒர்க் பண்ண போறாரு. அந்த ஒரு படத்தோட ஷூட்டிங் வரப்போற அக்டோபர் மாசம் ஸ்டார்ட் ஆக போகுதாமா. இந்த படம் இதற்கு முந்தைய படம் மாதிரியான கேங்ஸ்டரா இல்லாம, குடும்பங்கள் கொண்டாடும் படமா இருக்கும் அப்படிங்கிற மாரி தகவல் கிடைச்சிருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.